வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. கதிர் ரூ. 6,000 பணம் எடுத்துன்னு வந்துட்டு எனக்கும் ராஜிக்கும் இங்கே செலவுக்காக பணம் வச்சுங்கப்பான்ட்டு கொடுக்கும்போது அதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ அவர் கோமதி கிட்ட கேட்குறாரு, 2 பேரும் இவங்க தங்கி இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ செலவாகுன்னு கேட்டவொடனே, ஏங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டான்ட்டு சொல்லுன்னு சொன்னோன்னே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர் தங்கமயில் கிட்ட கேட்குறாரு, இவங்க 2 பேர் இந்த வீட்டில் இருந்து சாப்பாடு சாப்பிட்டு இவங்க தங்கி இருக்கணும்னா எவ்வளோம்மா செலவாகும் ஒரு மாதத்துக்குன்னு கேட்டவொடனே, 8-10,000 ஆகுமாமான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பாத்தியா 8-10,000 ஆகும், நீ சம்பாதிக்கிற 2 திமிர்லேருந்து 6,000 கொடுக்குறியா? அவ்வளோ பணம் உங்களால் கொடுக்க முடியுமா? ஏன்டா நீ என்ன சம்பாதிக்கிற திமிரில் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி நேற்று வேலை சாப்பாடு போட்டுட்ருக்கா, அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கிட்டா? அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்குறியாடா? நீ இப்போ பேசுறது ரோஷத்தில் பேசக்கூடாது, அடுத்த மாதம் அந்த ரோஷம் இருக்கணும்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கொடுங்க, அதுக்கும் நான் பணம் கொடுத்துட்றேன், என்னோடய ரோஷத்தை நீங்கள் அடுத்த மாதமும் பார்ப்பீங்க சொன்னவர் ஷாக் ஆகுறாரு. இந்தாங்க பணம் வச்சிங்க சொன்னோன்னு அதை பார்த்து எல்லாருமே திட்டுறாங்க. கதிருக்கு அவர் பணத்தை கொடுத்துட்றாரு. அவரும் வாங்கி கம்முன்னு பணத்தை வச்சுக்கிறாரு. எதுக்காக நீங்கள் எல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருங்க கிளம்புன்ட்டு அவர் கோவத்தில் வெளியில் போய்ட்றாரு. கதிரை வந்துட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன்டா அப்பா ஏதோ மனசை வருத்தப்பட்டு ஒன்று பேசியிருப்பாரு, எதுக்காகடா நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்பாவை அவமானப்படுத்தி பேசுகிற, தனியாக கூட சொல்லியிருக்கலாம் சொல்லும்போது, ஏம்மா அப்பா செஞ்சுதாம்மா நான் செஞ்சுருக்கேன்ட்டு என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம்மா என்னோட இடத்துல அப்பா இருந்தாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துக்கணுன்ட்டு நீ நினைப்பியா? அப்பா தான் உன்னோட செலவெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைப்பியா? அந்த மாதிரி தான் ராஜியோட செலவை நான் தானே பார்த்துக்கணும். ராஜி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போயிட்டு அப்பா கிட்ட கையேந்து நிற்கிறது, அப்பா ஏதாவது கோவத்தில் சொல்லிட்டாரக்கா அது கஷ்டமாக அவளுக்கு, அவளோட பொறுப்பெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும், அதுதான் நம்ம சரியாக இருக்கும். அதுதான்மா நானும் செஞ்சேன், நான் அப்பாவோட பையம்மா, அப்பா இதை தான் செஞ்சுருப்பாரு, நான் அப்பாவை சொன்னதில் பேஜார் இருந்தாக்கா அதுக்கு அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார், நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத மண்ணு. அவங்க சைலண்ட்டாக போய்டுறாங்க. வெளியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்குது. வெளியில் நின்று ராஜி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வெளியில் கிளம்ப நேரத்தில் இவங்க 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. கோமதி வந்து உட்காறாங்க, மீனா வந்து உட்காராங்க. என்ன ததையை நினச்சிக்கிட்டுறீங்களான்ட்டு நான் கதிர்கிட்ட பேசினேன், அவன் எனக்கு அவன் சொன்னது சரின்றான்ட்டு. ஆமாம் அவன் செஞ்சது சரி தானே, அவன் ராஜிக்காக தான் பணம் கொடுத்தான்னு சொல்லும்போது அது நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்படுங்க. கெட்ட விஷயத்தெல்லாம் மறந்துன்னு சொல்லும்போது எப்படி பார்த்தாலும் அவர் அசிங்கப்படுத்திட்டான்ட்டு பேஜார் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குஷியாக பாட்டு பாடிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. ராஜி, நீ நான் குஷியாக தான் இருக்கேன், ஆனால் என் புருஷன் தானே கஷ்டப்படானிட்டு கோமதி வருத்தப்படுறாங்க. எப்படியோ என் பையனை மாற்றிட்டுக்கிறேன்ட்டு ஆமான்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. ஆமாத்த அவர் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அப்பா இதற்கு நான் நின்று பேசக்கூட மாட்டேன், ஆனால் இங்கே என்ன எல்லாம் தலைக்கீழாக இருக்குதுன்ட்டு இது அப்பா மகன் 2 பேரும் சாதாரண விஷயம், பணம் கொடுத்ததை பற்றி தானே பேசிக்கிட்டான்ட்டு மீனாவும் ராஜியும் அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்க அமைதியாகிடுறாங்க. ஆமாம்மா நீ சமையல்லாம் செஞ்சுட்டியான்ட்டு கோமதி கேட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற உள்ளே போயிடுறாங்க. வீட்டில் நடந்த விஷயங்களை பழனியும் செந்திலும் அவங்க மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் கோவமாக இருப்பார். கோவம் தணிஞ்ச பிறகு தான் வருவார். இவரும் யாராச்சும் வரலன்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாண்டியன் வந்து நிற்கிறாரு. இவங்க அப்படியே வேலை செய்கிற மாதிரி பாவலை பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு செந்தில்கிட்ட, என்னடா அவன் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பணம் சம்பாதிக்கிற திம்மில் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நான் கூட தான் பணம் சம்பாதிக்கிறேன், நாங்களும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குமா? அவனை ஒழுங்காக இருக்க சொல்லு, இந்த மாதம் எப்படியோ கொடுத்துட்டு அடுத்த மாதம் எப்பரா கொடுப்பான், அவன் என்ன படிப்பு விட போய் விட்டுட்டு வேலைக்கு போகிறான்னு சொன்னோன்னே, அப்படியெல்லாம் இல்லை பண்ணிட்டு அப்போது ஏன்ப்பா நீ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க மாமா கேட்க வராரு. ஆமாம் மாமா, அவன் இது மட்டுமா பண்ணான், அவன் ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டான், அவனுக்கு அவனோட செலவு பொண்டாட்டிக்கின்ட்டு அவன் எடுத்து வந்து பணம் கொடுக்குறான், நான் அவன்கிட்டலாம் பணம் கேட்டேனா, என்னை எப்படியெல்லாம் பேசிட்டான் தெரியுமான்ட்டு இவர் சொல்கிறாரு. நீ ஏன் அதெல்லாம் பெருசுப்படுத்துகிற, உன்னோட பையன் தானே சொல்லும்போது எப்படி இருந்தாலும் அவன் வேலைக்கு போகிற திமுல பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கல்யாணத்தை எனக்கு சொல்லாத தானே பண்ணிட்டு வந்தான்ட்டு ஆரம்பிக்கும்போது இதை பார்த்ததும் பெருசாக இவர் கதை பேச ஆரம்பிச்சிருவாருன்ட்டு செந்தில் அவங்க மாமா வெளியே போய்ட்றாங்க. அப்போ இவர் சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாரு. என்னப்பா நீ கதிரோட வயசில் இருக்கும்போது நீ என்னென்ன பண்ணுறதை மறந்துட்டியான்ட்டு. அப்போ இவர் சிரிக்கிறாரு. ஆமாம்மா என்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே பண்ணுறான் இவன், நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதே மாதிரியே பண்ணுறான் மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, எதிர்காலத்தில் அவன் நல்ல பெரிய ஆளாக வருவான்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு அவன் எல்லாருக்கும் சொல்லிட்டானன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, ஆனால் இருந்தாலும் அவனை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு இவர் ரொம்ப குஷியாக வர்றாரு. கதிர் மேலே இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.